இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு மலையாள சினிமால ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ரேகா சித்திரம் அப்படின்ற ஒரு வேற லெவலான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்ல இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையா அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு அண்ட் உங்களை இந்த சூப்பரான படத்துக்குள்ள கொண்டு போறேன். அடுத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 2 குழந்தைகள் நடந்து போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒருத்தன் நேத்து என்னோட அப்பா ஒரு படத்துல நடிச்சார் தெரியுமாடான்னு சொல்ல, இன்னொருத்த அப்படியா என்ன பண்ணடான்னு கேட்க கட் பண்ணி ஒரு ஓலப்பாயில பாத்தீங்கன்னா பெண்ணோட சடலத்தை ஒரு 4 பேர் கொண்டு போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதை இந்த சின்ன பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. பிரசன்ட்ல ஹீரோவான விவேக் அப்படின்றவர்கிட்ட போகுது. ஹீரோக்கு ரம்மியாடுற பழக்கம் இருக்கு அப்படின்றதால அதுல ஒரு 15 லட்சம் ஜெயிச்சிருப்பாரு. இந்த விஷயம் நியூஸ்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனதால போலீஸ்காரரே இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவரை தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால தன்னோட வீட்டுல இருக்க அதாவது அப்பா கூட இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை ஊட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கிளிம்ஸா காமிச்சிட்டு இவரோட காதலி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. பத்திரிகை ஆபீஸ்ல வேலை செய்யற இவங்க தன்னோட காதலன் 15 லட்சம் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க தான் நியூஸை போட்டிருப்பாங்க. அதனால வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பெருசா எடுத்துக்கல. அவங்க கூட சகஜமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்படியே கட் பண்ணி ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, சாகர தருணம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல தன்னோட ஃபேமிலி எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு தன்னோட கார்ல டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு லாங் டிராவல் போய்கிட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ இருக்காரு விவேக். அவர் இப்ப சஸ்பென்ஷன்ல தான் இருப்பாரு. அவரை ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு போட்டலாம், எந்த பிரச்சனையும் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பரை கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ ஹீரோவும் அங்க போய்கிட்டு இருக்காரு, ராஜேந்திரனும் அங்கதான் போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த மாத்தி மாத்தி காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி இந்த ராஜேந்திரன் கிட்டே போகுது. அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். அங்க போய்கிட்டே இருக்கும்போது டிரைவரை நீ வண்டியிலே இரு, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அடர்ந்த காடு இல்லையா, ரொம்ப நேரம் அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும். அங்க போய் உட்காந்துக்கிட்டு Facebook லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல தான் என்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சது, இதே இடத்துல என் வாழ்க்கை முடிய போகுது. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நான் எவ்வளவு உயர்ந்திருக்கலாம், ஆனா இன்னமும் என்ன ஒரு விஷயம் மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நான் பண்ண அதாவது கொஞ்சம் பணத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணேன், அது எதுக்காக பண்ணேன்னு நான் ஃபீல் பண்ணாத நாளே கிடையாதுன்னு சொல்லி இவரோட வாழ்க்கையில பல வருஷமா ஒளிச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கா இல்லையா, அந்த இடத்துல ஒரு இளம் பெண்ணோட சடலத்தை புதைச்ச அப்படின்றது அது. ஸோ ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்களே, அதுல இவர் ஒருத்தர் தான். ஸோ அந்த 4-5 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விரில் பண்ணிட்டு என் கூட ஈடுபட்டது வக்கச்சன், பேபி, வின்சென்ட், பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு 4 பேரும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கு இல்லையா, இப்போ இது மூலமா கண்டிப்பா தெரியும், நான் தெரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்கேயே சுட்டுக்கிட்டு இறந்து போக இந்த விஷயம் டிரைவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா வராரு, போன் அடிக்கிறாரு. இந்த போன் காலை ரிசீவ் பண்றது இப்போ இங்க புதுசா அப்பாயிண்ட் பண்ண இருக்காரு இல்லையா ஹீரோ, அவர் தான். ஸோ வேகமா ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க அந்த நபர் இறந்து போய் கிடக்குறாரு. நிறைய போலீஸ்காரங்களும் மீடியாக்காரங்களும் சுத்திட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி லைவ் போட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஏன் உலக மக்களுக்கு இவர் செஞ்ச காரியம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்க அதாவது சீனியர் ஆபீசர்ஸ்லாம் வந்து அவர் என்னத்தையும் சொல்லிட்டு போனார் அப்படின்றமெல்லாம் விட்டுட முடியாது, நம்ம அந்த இடத்த தோண்டுவோம், தோண்டி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதான் யார் கூட சேர்ந்து புதைச்ச அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா, நம்ம அதுபடி போய்க்கலான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி வின்சென்ட் அப்படின்ற ஒரு பெரும் பணக்காரரை நமக்கு காமிக்கிறாங்க. அவரோட பையன் டிவியில போய்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் காமிச்சு இதுல உங்களோட பெரிய தான் டேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவர் பாக்குறாரு. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், இது லூஸ்ல வீடு அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸா போய்கிட்டே இருக்க கட் பண்ணி இங்க போகுது. அந்த இடத்த தோண்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இதனால அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு இன்னும் பயங்கரமான ஆர்வம் இதுல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பேரு ரொம்ப டேமேஜா இருக்கு. இது ஒரு சரியான வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளம் தோன்றப்ப கூட மாட நின்று எல்லா உதவிகளையும் பண்ணிக்கிட்டே இருக்க ஒண்ணுமே கிடைக்கிறதா தெரியல. அண்ட் மீடியாக்காரங்களும் இதை கவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மழை வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. ஓடி போய் நிழலான இடத்துல போய் நின்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சமயம் பார்த்து நிறைய மழை பெஞ்சதால தண்ணிகள் எல்லாமே அடிச்சுக்கிட்டு அந்த பள்ளத்துக்குள்ள போகுது. அப்ப நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த கவனிக்கிறார். வேகமா அது போய் எடுத்து பார்க்க ஏதோ ஒரு துணி மாதிரி இருக்கு. மேற்கொண்டு அது எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க ஒரு எலும்பு கூடு கிடைக்குது. ஸோ எல்லாருமே ஸ்டன் ஆயிடுறாங்க. அந்த எலும்பு கூட அப்படியே அலைன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஃபீமேலோட எலும்பு கூடு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கொலுசு ஒண்ணு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த நபர் சொல்லிட்டு போன மாதிரியே இங்க ஒரு எலும்பு கூடு இருக்கு, நமக்கு அது மட்டும் தான் இருக்கு, அது யாரோட இதுன்னு
தெரியல, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல. இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க நேரம்லாம் தனியா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இறந்து போனவரும் அந்த இறந்து போனவர் சொல்லிட்டு போனார் இல்லையா, இத்தனை பேர் கூட சேர்ந்துப்பாங்க, அவங்களோட எல்லாரோட பேக்ரவுண்டும் செக் பண்ணுங்க விவேக் அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட போகுது. அந்த மனுஷன் வேகமா ராஜேந்திரனை பத்தி விசாரிக்க அவர் கொஞ்சம் பணக்காரராக தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பயங்கரமா குடிப்பழக்கத்துக்கு கடுமையாகி அவர் சாக போறாருன்னு தெரிஞ்சதுதான் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயோ போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூடவே ஒரு 4 பேரை பத்தி மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்கா இல்லையா, அவங்கள தேட ஆரம்பிக்கிறாரு. அதுல பிரான்சிஸ் அப்படின்றவர் மட்டும் அங்க அடையாளமே தெரியாம காணாம போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால நிறைய இடங்களுக்கு போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் எதிர்மறையான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்க இது எல்லாத்தையும் ஒரு கடந்து போய்கிட்டே இருக்காரு. அது கூடவே ஒரு பர்டிகுலர் பீரியட்ல காணாம போன பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட வீட்டுக்கு போய் உங்களோட பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களோட பொண்ணோட டீட்டெயில்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே கொலுசு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாதி பேர் தெரியல, எங்களோட பொண்ணு திரும்பி வரவே இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த கொலுசை பார்த்து இது காணாம போன பொண்ணோடது அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. ஹீரோ இதை நோட் பண்ணிக்கிட்டு அப்படியே அவரோட சீனியர் ஆபீசர் கிட்ட கொண்டு போக நாங்க கொஞ்சமா விசாரிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த பொண்ணோட கொலுசை ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அவரோட டிஎன்ஏவும் இந்த எலும்பு கூட டிஎன்ஏவும் மேட்ச் பண்ணி பார்க்க எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வின்சென்ட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தாலே அந்த பணக்காரர், அவரோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விவேக் கிளம்ப அவரை பத்தி ஒரு வயசானவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் இங்க தான்பா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் பணக்காரன் ஆயிட்டான். அந்த பணம் எங்க இருந்து வந்தது ஏது அப்படின்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா, ஆனா அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நல்லவனா தான் இருந்தான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த வின்சென்ட்டை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. அவரோட வக்கீலோட உட்காந்து இவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க அந்த பர்டிகுலர் சமயத்துல எங்க போயிருந்தீங்க, உங்களோட பர்டிகுலர் லொகேஷன் அப்ப எங்க இருந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. வக்கீல் வந்திருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, நீங்க சீட் ஆடுறதுல பிஸியா இருப்பீங்க, இந்த கேஸ் உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவரை நக்கல் அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்க. மீடியாக்காரங்க முன்னாடி நாங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம், எங்க மேல தப்பு இல்ல அப்படின்றது இது மூலமாவே தெளிவாகும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு போய்கிட்டே இருக்க. கட் பண்ணி அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். 2 பேருதோ அதாவது காணாம போனது ஏன் பொண்ணுதா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரோட டிஎன்ஏவும் அந்த எலும்பு கூடோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணதுன்னு தெரியாம அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு ட்ரை பண்ண, அப்பதான் அந்த நபர் இறந்து போயிட்டாருன்னு தகவல் கிடைக்குது. அங்க போறாங்க. அங்க போய் அவரோட பையன்கிட்ட பேசும்போது சின்ன வயசுல அதாவது நான் சின்ன பையனா இருக்கும்போது என் அக்கா காணாம போயிட்டா, அவ திரும்பி வரவே இல்லை சார், அவ எங்க போனா என்ன ஆனா அப்படின்றது தெரியவே இல்லை சார், வாழ்க்கையில ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா, சாக போறேன்னு தெரிஞ்சு அந்த சாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சார் அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேச இந்த மனுஷன் இந்த விஷயங்கள் அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. அப்பதான் பட்டுன்னு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பெண்கள் காணாம போயிட்டாங்க, அதாவது 1985ல காணாம போன பெண்கள் எல்லாத்தையும் எடுத்திருப்பாரு. ஆனா ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு ஒருத்தவங்க ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் பதிவாயிருக்கும், அது பின்னாடி போயிருக்க மாட்டாரு. ஸோ ஓடி போயிட்டாங்க அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் இது மிஸ்ஸிங் தான் வரும் இல்லையான்ட்டு அந்த கேஸை புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு நபரோட பேர் அடி வாங்குது. அந்த நபர் தான் இந்த கேஸை கொடுத்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட விசாரிக்க போறாங்க. அந்த நபர் இந்த சினிமாக்காரங்களுக்கு ஆள் சேர்த்து கொடுப்பாரு இல்லையா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம், அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க யாரை கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது தெரியும், அவள் நான் மறப்பேனா, அவளால ஒரு நாள் ஷூட்டிங்கே நின்று போச்சு, அதுக்காக நான் எவ்வளவு திட்டு வாங்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மம்முட்டியோட ஒரு படத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மனுஷன் நிறைய பெண்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருப்பாரு. அதுல இருக்க ஒரு பெண் தான் இவங்க தேடி வந்த நபர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தது. திடீர்னு பாதியிலேயே காணாம போயிட்டா. அவ க்ளோஸ் அப் ஷாட்ல வேற இருந்துட்டா. அவ இல்ல அப்படின்றதுனால பயங்கர கன்ஃபியூஸ் ஆகி என்னை எவ்வளவு திட்டு வாங்கினாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணியை பார்க்கல தம்பி, ஆனா அவளோட பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவளோட பேர் ரேகா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இங்க அந்த எலும்பு கூடோட நேம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம். அது கூடவே அந்த பொண்ணை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா, அந்த முகம் ஞாபகம் இருக்கான்னு கேட்க டெய்லி நான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு மம்முட்டியோட படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த படத்துல ஒரு பாடல்ல நின்றுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ முதல்ல அந்த பெண்ணோட உருவத்தை பாக்குறது இங்கதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போகுது. மம்முட்டியோட படம் நடிக்கணும் அப்படின்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஆசை. அண்ட் ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது இவங்களோட மிகப்பெரிய கனவு. மம்முட்டி அண்ணாவோட படத்துல நான் நடிக்க போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அம்மா எனக்கு ஏதாவது டைலாக் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த நபர் கிட்ட கேட்கும்போது அவரோட படத்துல நடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்சதுமா, உனக்கு இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு, இதுக்கு மேல என்ன இருக்கோ அது கடவுள் தாமா பார்க்கணும்னு சொல்ல இவங்க ரொம்ப சந்தோஷத்தோட அந்த படத்துல நடிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. ஸோ கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சு
போயிருச்சு. அன்னைக்கு காணாம போன அந்த பொண்ணு தான் இந்த எலும்பு கூட அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்கு. அந்த படத்துல நடிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏதாவது கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த படத்துல இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அங்க வந்த பொண்ணு ரேகா அப்படின்ற மாதிரி தெரியும். அதை தாண்டி எந்த விஷயமும் தெரியாது. இந்த பேர் ஞாபகம் இருந்ததுக்கான காரணமும் அந்த ஷூட்டிங்கே நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். ஸோ இது எல்லாத்தையும் சொல்லும் போது ஹீரோக்கு இது ஒரு டெட் எண்டா இருக்கு. என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த சமயத்துல தான் இறந்து போன ராஜேந்திரன் இருக்காரு, அவருக்கு ஒரு ரேண்டம் கால் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல எடுத்திருப்பாங்க. அந்த கால் வருது இல்லையா, அது ஒரே ஒரு கால் மட்டும் தான் மேக் பண்ணுது அந்த போன்ல இருந்து, அதுவும் இந்த ராஜேந்திரனுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த நம்பர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அது பின்னாடி ஒரு ஆளை செட் பண்ணிட்டு இவர் இந்த சைடு அந்த படம் எடுத்தாங்களே மம்முட்டியை வச்சு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அப்போ ஒரு பாடலாசிரியர் கிட்ட போய் இந்த லிங்க் நிக்குது. அவரை தேடி விசாரிக்கலான்னு போக பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாருன்னு இருக்கும். இதனால யூடியூப்ல அந்த படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நபர் பேசியிருப்பார் இல்லையா, அதை ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா கொலுசு போட்ட ஒரு கன்னி பெண், அதாவது கன்னியாஸ்திரி பார்த்தீங்கன்னா பாடல்கள் எழுதிக்கிட்டே இருக்கும்போது என்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. மம்முட்டிக்கு நீங்க தான் மொட்டை அடிச்சிங்களான்னு கேட்க நான் ஆமான தலையாட்டினேன். அவங்க இது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களோட கொலுசரை பார்த்த அப்படின்ற மாதிரி இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை ஹீரோ கனெக்ட் பண்ணிட்டு அந்த கொலுசு தான் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ கண்டிப்பா 100% இது ரேகாவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள ஒரு நம்பிக்கை. வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஆளை போய் சந்திச்சு ரேகாவை பத்தி விசாரிக்கலான்னு போக அந்த மனுஷனுக்கும் அந்த பொண்ணை பத்தி அவ்வளவா தெரியல. ஆனா அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமான பொட்டன்ஷியல் இருந்தது. கண்டிப்பா ஒரு ஹீரோயின் மெட்டீரியலா வந்திருக்க வேண்டியவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கு வின்சென்டோட வக்கீல் இருக்காரு, அவர் சிஎம் போய் பாக்குறாரு. நம்மள பத்தின இன்வெஸ்டிகேஷன் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. நோண்டாங்கன்னு வைங்களா, உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு, அதுவும் ஸ்டாப் ஆயிடும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த இன்வெஸ்டிகேஷனை இதோட முடிச்சு விடுங்கன்னு சொல்ல கட் பண்ண இந்த எல்லாத்துக்கும் லீடா இருந்தா இல்லையா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்க்கிற மனுஷன், அவரை கூட்டு போய் தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிச்சு மது போதையில சாக்கடையில விழுந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி கேஸை மாத்திட்டுறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து கேஸை புடுங்கி கிரைம் பிரான்ச் கிட்ட கொடுத்துட்டு ஹீரோவை டிராபிக் போலீஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகளை தூக்கி போட்டுட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒன்னும் இருக்கான், அவன் பார்த்த வேலை தான் அது அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர டென்ஷனா இவருக்கு உதவுற ஃபாரன்சிக் ஆபீசர் கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்க அந்த சமயம்னு பார்த்து கிரைம் பிரான்ச்ல இருந்து ஆளுங்க வராங்க. அதை வச்சிருக்க இல்லையா எலும்பு கூடு, அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. என்னப்பா இப்பெல்லாம் சீட் ஆடுறது இல்லையா, ஜெயிச்ச பணத்தை வச்சு வாழ்றதை விட்டு எதுக்காகடா இந்த கேஸ் பின்னாடி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான்னு வெறுப்பேத்த இவர் சட்டையை பிடிச்சி எவ்வளவு பெரிய சீனியர் ஆபீசரா இருந்தாலும் சரி வாயடக்கி இருந்து கொடான்னு மிரட்ட இவர் எதுவுமே நடக்காத மாதிரி சரிப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு எலும்பு கூட தூக்கிட்டு போய்கிட்டே இருக்க ஹீரோக்கு ஒரே ஒரு கேள்விதான், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, யார் அந்த ரேகா அப்படின்றது. இதை பத்தி அவரோட நண்பர்கிட்ட அதாவது பக்கத்துல கிட்ட சொல்லும் போது அதுக்கான பதில் உன்னால மட்டும் தான்டா கண்டுபிடிக்க முடியும், கேஸ் கொடுக்கலன்னா என்ன, நீ போலீஸ்காரன் தானே, நீயே கண்டுபிடிடான்னு என்கரேஜ் பண்ண இவர் அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா ஒரு கதை விமர்சகரை போய் சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா ஒரு சின்ன விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. மம்முட்டி அந்த இடத்துல அதாவது பர்டிகுலர் இடத்துல படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க இந்த மனுஷன் போய் உட்காந்துருப்பாரு. நிறைய கேள்விகளை கேட்டிருப்பாரு. இதுக்கு பதில் சொல்ல தயாராகாத மம்முட்டி அங்கிருந்து எழுந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப சில போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. அந்த காலத்துல நான் கேட்காத கேள்விகளே கிடையாது, அலராத நடிகர்களே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க தேடி வந்த ஒரு பொண்ணு இதுல இருக்கால பாருங்க அப்படின்ற மாதிரி போட்டோஸ்ல எடுத்திருப்பார் இல்லையா, அதை காமிக்கும் போது அங்க அந்த பெண் இருக்காங்க. சோ அதை விவேக் வண்டியில எடுத்து போய்கிட்டே இருக்கும்போது அதுல ஒரு வைட்டலான க்ளூ ஒன்று கிடைக்குது. அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கிடைச்ச போட்டோல ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த போட்டோல முகம் தெரியாத ஒரு லேடி முதல்ல இதுல பதிவாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க சொல்றாங்க. இந்த லேடி அங்க எங்கேயுமே நடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். கூட இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அது நடிச்சாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்க்க அவங்களும் இவங்களை பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒரு பதில கொடுக்குறாங்க. சோ இது மூலமா நம்ம ஹீரோ அந்த போட்டோல இருக்கிறது ஒரு கன்னியாஸ்திரி தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஷூட்டிங் நடந்த இடம் ஒரு சர்ச்சா இருக்கும். சோ இதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதனால அது பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் வயசான நிலையில ஒரு கன்னியாஸ்திரியை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போட்டோவை காமிச்சு இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்க விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அந்த சர்ச்ல வேலை செய்யற ஒரு கன்னியாஸ்திரியா தான் இருப்பாங்க. மம்முட்டியோட படம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா என்ன அதை போய் பார்க்க முடியாத ஒரு சூழல், அமைதியா இருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இது சைடு ரேகா கிட்ட போகுது. ரேகா தன்னோட ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது மம்முட்டி வரார் அப்படின்ற ஒரு தகவல் மக்கள் எல்லாருமே அலமோதிக்கிட்டு அங்க போகும்போது இவங்க அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல இவங்களோட ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம தைக்க
கொடுக்கலான்னு போக அந்த நபரை தச்சு தரதா இல்ல. இப்ப ஷூட்டிங் வேற போகணுமே அப்படின்ற விரக்தியில சுத்தி முத்தி பாக்குறாங்க. பக்கத்துல அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அங்க நிறைய துணிகள் காஞ்சுகிட்டு இருக்கு. அங்க போய் இவங்க கிட்ட, அதாவது இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே அந்த லேடி கிட்ட தான் உதவி கேட்கறாங்கன்றக்கும் பதிலுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் மம்முட்டியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானக்கா, நான் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன், உங்களுக்கு வாங்க ஆட்டோகிராஃபே வாங்கி தர அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு போய் உட்கார. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லேடி வராங்க. மம்முட்டி சார் இருக்காரா, அவர் கூட நம்ம போய் போட்டோ எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேச, இவங்க இங்க வந்திருக்கிறது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். ஆனா இவங்க கிட்ட பயங்கரமா பில்டப் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் மறைச்சு அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, நம்ம அப்புறமா எடுத்துக்கலாமான்னு சொல்ல இவங்க போகிறதா தெரியல. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணியே வாங்கிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ரேகா பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ரேகா பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ரேகாக்கு மம்முட்டி அப்படின்னா பயங்கர கிரேசி. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ஆகணும் அப்படின்றது கணவன் ஏற்கனவே சொல்லிட்டு இவங்க மம்முட்டியை அண்ணான்னு தான் சொல்லுவாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த லேடி கிட்ட பரிமாறிக்கிட்டு, அது கூடவே மம்முட்டி அண்ணாக்கு நான் நிறைய லெட்டர் எழுதியிருக்கேன், ஆனா என்ன திரும்பி பதில் தான் வந்ததில்லை, அந்த பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி கனவோடு இருக்கவதா இங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் இருக்கேன், உங்ககிட்ட ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சைன் வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம எல்லாம் போய் சொன்னேன், அது என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சமயம்னு பார்த்து மம்முட்டி அந்த விமர்சகர் கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. இந்த லேடி, உனக்கு என்ன மம்முட்டி சார கிட்ட பாக்கணும் அவ்வளவுதானே, நான் மாமா கூட்டு போறேன்னு சொல்லி கிட்ட போயிருப்பாங்க. அந்த சமயத்துல விமர்சகர் கேள்வியை கேட்க மம்முட்டி எழுந்து போக அப்போ ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க, அதுல இவங்க பதிவாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க பரிமாறிக்கிட்டு அந்த ரேகா கூட எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிச்சது. அன்னைக்கு நைட்டு ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா மழை வந்துடும். இதனால ஷூட்டிங் வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்களோட சீன், அதாவது ரேகாவோட சீன் காலையில தான் எடுப்பாங்கன்னு இருக்கும். ரேகாக்கு மம்முட்டி கூட சில டைலாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால பயங்கர சந்தோஷத்தோட இந்த லேடி கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த லேடி காலையில தான் ஷூட்டிங், பக்கத்துல தான் எங்களோட மடம் இருக்கு, நீ அங்க வந்து தங்கிக்கோய அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணி இவங்களை அங்க கூட்டு போறாங்க. சாப்பாடு எல்லாத்தையும் பரிமாறிட்டு இவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்து படுத்து தூங்க வைக்கிறாங்க. கட் பண்ணா இது அடுத்த நாள் காலையில இந்த மடத்துக்கு, அதாவது சர்ச்சுக்கு டொனேஷன்லாம் நிறைய வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே காணாம போயிருக்கு. இந்த ரேகாவும் காணாம போயிட்டாங்க. சோ வந்தவங்க தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே சந்தேகப்படு. இந்த சர்ச்சோட ஹெட் பாத்தீங்கன்னா அங்க வராங்க. யாரை கேட்டு அறிமுகம் இல்லாத ஒருத்தவங்களை தங்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி எல்லா பழியும் நீங்க தான் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க மேல சொல்லிட்டு அவங்க ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி. காரணம் என்ன அப்படின்னா, திருடு போயிருக்கிறது சர்ச்ல டொனேஷன் பணம். டொனேஷன் பணத்தை இப்படி கையாண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சா நாளை பின்ன டொனேஷன் வருமா, இந்த சர்ச்சோட பேர் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி மறைச்சிருப்பாங்க. இதனாலதான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியல. ரேகாவை அன்னைக்கு நான் பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவர் தன்னோட யூகங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிடைச்ச எலும்பு கூட அவங்களோட தான் இருக்கலாம், எதுக்கும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்த கிளம்ப நம்ம ஹீரோ யார் யாரை போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லா அப்டேட்டும் அந்த வின்சென்ட் காதுக்கு போய்கிட்டே இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பெருசா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல. கட் பண்ணி ஹீரோ கிட்ட போகுது. சர்ச்சில் தான் அவங்க கடைசியா இருந்தாங்கன்னு இருக்கும். அந்த காலகட்டத்தில் சர்ச்சில் யார் யார் வேலை செஞ்சாங்க அப்படின்ற எல்லா லிஸ்டையும் எடுத்து அது மூலமா ஏதாவது லீக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் இவங்க, அதாவது இறந்து போன அந்த ராஜேந்திரனுக்கு ரேண்டம் போன்ல இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கால் இருக்குமே, அது லிஸ்ட் ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஒண்ணு கிடைக்குது. அதே பிளேஸ்ல தான் ஒரு நபர் இந்த சர்ச்சுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இப்ப சொன்னாங்க இல்லையா, அந்த லேடி எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பாங்க. ரெண்டும் மேட்ச் ஆகிறதால அதை நோக்கி போக ஆரம்பிக்க அங்க ஒரு 2 பேர் சிக்கிறாங்க. அவனுங்களை அடிச்சு கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல 2 சின்ன பசங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சின்ன பசங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சோ இவனுங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 2 பேர்ல ஒருத்தனை பொறுத்த வரைக்கும் அப்பா நேத்து படத்துல நடிச்சுட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பான். படம் வந்ததோ இவங்க போய் போட்டு பார்க்க அப்படி ஒரு சீனே வரலன்னு தெரிய வருது. ஸோ காலப்போக்கில் தான் இவங்க படுது ஒரு கிரைம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்பாவுக்கு கொஞ்சம் சாகர தருவாயில இருக்கும்போது சரக்கு எல்லாத்தையும் கொடுத்து அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கப்பான்னு கேட்க இந்த மனுஷன் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது, அது பணத்துல கொஞ்சம் கூட இப்ப இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவனுங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு கிராக் பண்ணி ஒரு சில பேரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ராஜேந்திரனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ ஒரு டூப்ளிகேட் போனை வாங்கி அதுல கால் பண்ணி அவர்கிட்ட பேசி பணத்தை புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் தான் இங்க நடந்தது அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்ல இந்த விஷயத்தை ஹீரோ தன்னோட சீனியர் ஆபீசர் கிட்ட சொல்றாரு. இறந்து போனது அந்த ரேகா தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ண ஒரு 2 சாட்சி கிடைச்சிருக்கு, அவனுங்களை நான் கண்டிப்பா வந்து ஆஜர்படுத்துறேன் சார், என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்க அந்த மனுஷன் சரிவா பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் நான் கூட இருக்கேன் என்கரேஜ் பண்ண
இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்ட போகுது. அவங்க தன்னோட காதலனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வரைக்கும் நடந்திருக்கு இல்லையா ரேகா கேஸ், அது எல்லாத்தையும் ஒரு மேகசீனா பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலைகள்லாம் போய்கிட்டே இருக்கு. இந்த சைடு ஹீரோ கிட்டே போகுது. அந்த 2 பேரையும் கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக, அதாவது அவங்களோட வீட்டுக்கு போக 2 பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த வேலையை பார்த்தது பாத்தீங்கன்னா அந்த வின்சென்டா தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ தேடி போற எல்லாருமே இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் கேஸ் எங்க ஆரம்பிச்சதோ அது கிட்டே தான் வந்து நிக்குது. என்ன பண்ணதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஹீரோக்கு அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் ரிசர்ச் மூலமா கிடைச்சிருக்கும். ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சீன்லயே, அதாவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயே பிரான்சிஸ் அப்படின்ற ஒரு நபர் மட்டும் காணாம போயிட்டாருன்னு இருக்கு இல்லையா, அந்த நபரோட ஐடென்டிட்டி கிடைக்குது. அது எப்படின்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல எத்தனை பிரான்சிஸ் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் வீட்டுல போய் கேட்கும்போது அதுல ஒரு நபரோட கண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே மூடப்பட்ட நிலையில இருக்கும். அதே மாதிரி இப்ப கிடைச்சிருக்கு இல்லையா போட்டோஸ், அதுல ஒரு நபரோட கண்ணு இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இவரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்கு போய் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் போற இடங்கள் எல்லாமே சாவு வந்துட்டு இருக்கு. நாளைக்கே நானும் சாகலாம், இல்ல நீ சாகலாம், உங்க பையன் கூட சாகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வெளியே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை இப்பவே சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ரொம்ப யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணை நாங்க தான் கொண்டு போய் புதைச்சோம், ஆனா புதைச்சது மட்டும்தான் நாங்க, இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட், அதாவது இது நேரம் வரைக்கும் ஒளிச்சு வச்ச அந்த மர்மத்தை அவிழ்த்து விட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இருக்கிறது அந்த சர்ச்சில் வேலை செய்யற புஷ்பம் அப்படின்ற ஒரு லேடியும் வக்கச்சன் அப்படின்ற ஒரு நபர். வக்கச்சன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். இந்த புஷ்பம் வீட்டு வேலைகள், அதாவது அந்த சர்ச் வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏற்பட்ட ஒரு கனெக்ஷன். அண்ட் வக்கச்சன் பாத்தீங்கன்னா அங்க டொனேஷனா வரும் இல்லையா, அந்த காசை எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த புஷ்பம் பாக்குறாங்க, பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 2 பேருக்குமே ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. யாருக்கும் தெரியாம சர்ச்ல இருக்க எல்லா விஷயங்களையும் எடுத்து பணம் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு கூட்டம் சேர ஆரம்பிக்குது. அண்ட் மொத்தமா உள்ள இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம் அப்படின்னா சந்தேகம் வந்துடும், ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புஷ்பம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரேகா ஒரு நாள் அங்க தங்கணும் அப்படின்ற மாதிரி வராங்க. இது பயன்படுத்திக்கிட்டு அந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு அவன் மேல பழிய போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சாப்பாடு இருக்கு இல்லையா, அதுல மயக்க மருந்து கலந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் வைக்க. இந்த சாப்பாடு, அதாவது அசைவ சாப்பாட்டு ரேகா சாப்பிடல அப்படின்ற மாதிரி இருக்கும். மத்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு மயங்கிட்டுறாங்க. இவங்க, அதாவது ரேகா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இடி இடிக்குது. கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த புஷ்பம் இருக்காங்க இல்லையா, அப்படி கழுத்தை நெரிச்சு நீ செத்தாம ஆகட்டும், வேற வழி இல்லமா அப்படின்ற மாதிரி அவங்கள துடி துடிக்க சாகடிக்கிறாங்க. ஸோ சாகடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள கொண்டு போய் புதைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டு அது எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அனுப்பி இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா இல்லையா பிரான்சிஸ், அவர் கவனிக்கிறாங்க. ஏதோ சஸ்பீசியஸா நடக்குதுன்னு வந்து பார்க்க பெண்ணோட பெணம் இருக்கு. இதனால அங்கிருந்து போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. பேபி அப்படின்ற ஒரு நபர், நீங்க இங்க இருந்து போனீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் நீங்களும் உடனே அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துருவோம், எங்க கிட்ட பணம் நிறைய இருக்கு, ஷேர்ஸ் தரும், இதை கொண்டு போய் புதைக்க மட்டும் உதவி பண்ணுங்கடான்னு சொல்ல யோசிக்கிறானுங்க. வேற வழி இல்லாம பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை பண்றானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் புதைக்கும் போது அந்த பெண் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம இவங்க அந்த பெண் உயிரோடு இருக்கும் போது புதைச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு பணத்துக்காக நாங்க இதை பண்ணோம், இப்ப அதுக்கான விஷயங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அது கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற வின்சென்ட் அண்ட் அவரோட மனைவி ஆலிஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க 2 பேரும் தான். ஸோ இதை ஹீரோ கண்டுபிடிச்சதும் முதல் வேலையா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்த அவங்க கிட்ட தெரியப்படுத்த பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்ல, இதுக்கு மேல அவன் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை போட்டு தள்ள வேலைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா அதே சமயத்துல ஹீரோவும் தான் பண்ண இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையும் சீனியர் ஆபீசர் கிட்ட கொடுத்துட்டு, ஸோ இவங்க தான் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல அவர் ஒரே ஒரு கேள்விதான், இறந்து போனது ரேகா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருச்சு, ஆனா அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒன்னும் சிக்கல இல்லையா, எலும்பு கூட வச்சுக்கிட்டு நம்ம இந்த கேஸை போட்டோம் அப்படின்னா நிக்கவே நிக்காது, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த இறந்து போன ரேகா யாரு அப்படின்றத கண்டுபிடி, அது மூலமா இந்த கேஸுக்கு ஒரு உயிர் கிடைக்கும்னு சொல்ல ஹீரோ அதை நோக்கி போக ஆரம்பிக்க. அந்த சமயத்துல தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ பிளான் பண்ண ஆக்சிடென்ட், அதாவது வின்சென்ட் பிளான் பண்ண ஆக்சிடென்ட் இங்க நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் உயிர் பொழைச்சிட்டாரு, ஆனா என்ன கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்னு இருக்கும். இதனால இந்த கேஸ் முடங்கிடுமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்க அந்த சமயத்துல தான் ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க இந்த கேஸை பத்தி நிறைய ஆர்டிகல் எழுதிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அப்ப ராஜேஷ் அப்படின்ற ஒரு பிரபல ஆக்டர் பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்ககிட்ட பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கால் பண்றாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு, அதாவது நம்ம ஹீரோ பக்கத்துல தான் இருப்பாரு, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஃபேமஸ் சீன் இருக்கும் அவர் எடுத்த படத்துல, அதை போட்டு காமிச்சு இந்த சீன் நான் எதுல இன்ஸ்பயர் ஆனேன்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் நடிச்ச படம் ஒன்று பாத்தீங்கன்னா
மைடியர் குட்டி சாத்தான் அப்படின்ற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹிட் அடிச்சிருக்கும். அந்த படத்தை பாராட்டி ரேகா அப்படின்ற ஒரு பெண் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். ஸோ இவருக்கு முதலா வந்த லெட்டர் அப்படின்றதால அது மேல கொஞ்சம் ஈர்ப்பு, அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப பிடிச்சி போனதால ரிப்ளை எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி நிறைய லெட்டர்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுலதான் அவங்க மம்முட்டி அண்ணா அப்படின்ற மாதிரி அழைக்கிறது. மம்முட்டிக்கு ஒரு பெரிய ஃபேன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவங்க ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை வச்சிருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு கடைசியா ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. அதுல படிப்பு ரொம்பவே முக்கியம், நடிக்கணும் அப்படின்றது நல்ல விஷயம் தாமா, ஆனா வருங்காலத்துல படிப்பு தாமா முக்கியமா இருக்கும், நீ அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி எழுதி போட்டிருப்பாரு. பதில் வந்திருக்காது. மேபி அந்த லெட்டரோட அவங்க கோச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணேன். ஆனா உங்க விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வந்து தம்பி. நான் உங்களை இங்க கூப்பிட்டதுக்கான காரணமும் அந்த பொண்ணோட அட்ரஸ் எனக்கு கொஞ்சம் தெரியும், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல, பரவாயில்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி கன்னியாகுமரியில இருக்க ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சொல்ல இவங்க வேகமா அங்க போய் பார்க்க ஒரு லேடி இவங்களை சந்திக்கணும்னு வராங்க. ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. அப்பா அம்மாவோட ரேகா இருக்காங்க இல்லையா, தன்னோட தங்கச்சியோட இங்க இடம் பெயர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நடிக்கணும் அப்படின்ற ஆசையா வருது. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வீட்டு பக்கத்துல இந்த டிவிடி கடலாம் இருக்கும். அங்க நிறைய படங்கள் பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி டிவி வாங்குறாங்க. நிறைய மலையாள படங்கள் மம்முட்டி படங்களா போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. மம்முட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்காங்க, அது போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்கு. ஒரு நடிகை ஆகணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் அப்பா லெட்டர் எல்லாத்தையும் பாக்குறாரு, பயங்கரமா கண்டிக்கிறாரு. இதனால கோபம் அடைஞ்சு அன்னைக்கு வீட்டை விட்டு போனவங்க தான் ரெண்டாவது வரவே இல்லை அப்படின்னு மாதிரி இவங்களோட தங்கச்சி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட பகிர்ந்துக்கும் போது சோ இவங்க அங்க இருந்து கிளம்பி போய் இப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அந்த எலும்பு கூட்டுல இருந்து எடுக்கப்பட்ட கொலுசை லேடி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கட் பண்ணி தன்னோட வேலையில ஜாயின் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் மீடியாக்காரங்க முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அது இதுல சிஎம் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற விஷயமும் ரிவீல் ஆனதால எல்லா பக்கங்களும் கேட்டு அதாவது லாக் அடிச்சிட்டாங்க. இவங்களை கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கும் தள்ளப்பட்டுட்டாங்க. வின்சென்ட் ஆலிஸ் அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, நம்ம இது நாள் வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டோம், இப்ப நம்ம பண்ண விஷயங்கள்லாம் வெளியுறதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஆலிஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வயது முதிர்ச்சியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஆலிஸை இவர் சாகரிக்கிறார். அது கூடவே இவரை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்கன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த ரேகாவோட எலும்பு கூடுகளை வச்சு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க ரேகாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் கொடுக்கறாரு. அது கூடவே இவர் சீட்டாட்டத்துல ஜெயிச்சாரு அந்த பணத்தையும் கொடுத்துட்டு வராரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா இவங்களோட அக்கா நிறைய கடிதங்கள்ல மம்முட்டிக்கு எழுதினாங்கன்னு இருக்கும் இல்லையா, அப்ப இவங்களோட ஆசையா இருக்கிறது என்ன அப்படின்னா மம்முட்டியோட ஒரு போட்டோ, அதுக்கு பின்னாடி மம்முட்டியோட சைன். சோ இந்த விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஹீரோ லெட்டர் மூலமா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த ரேகா இருக்காங்க இல்லையா அவங்கள காமிக்கிறாங்க. மேகசின் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கடைக்கு வேகமா போய் அதை வாங்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் எடுக்க போற படத்துக்கு புதுமுகங்கள் ஹீரோயினா தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ஆடை பார்த்திருப்பாங்க. சோ இதை பார்த்துட்டு தான் அவங்க வீட்டுல இருந்து கிளம்புனாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றத்தை காமிச்சு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.